ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 குரூப்பில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 7th தமிழ் டேர்ம் 1லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். முதலாவது கேள்வி, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என தொடங்கும் பாடலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. இரண்டாவது கேள்வி, காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, வே ராமலிங்கனார். மூன்றாவது கேள்வி, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி, பரணி இலக்கியம். நான்காவது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயண கவி. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஐந்தாவது கேள்வி, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த வள்ளல். ஆன்சர் ஆப்ஷன் பி, குமணன். ஆறாவது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராமலிங்கனார். ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்ததா ஏழாவது கேள்வி, நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல்களில் பொருந்தாத பாடல். ஆன்சர் ஆப்ஷன் பி, மீசைக்கார பூனை. இது யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவணன் எழுதியிருப்பார். எட்டாவது கேள்வி, மொழியின் முதல்நிலை என அறியப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேசுவதும் கேட்பதும். ஒன்பதாவது கேள்வி, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியனவும் மொழியே என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மு வரதராசனார். பத்தாவது கேள்வி, எடுத்தல் பழித்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, நன்னூல். 11வது கேள்வி, எழுத்து மொழியை டேஷ் வழக்கு என்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இலக்கிய வழக்கு. 12வது கேள்வி, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவு வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரட்டை வழக்கு. 13வது கேள்வி, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்க நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். 14வது கேள்வி, சார்பெழுத்து எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 வகைப்படும். 15வது கேள்வி, குறள் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தப்படும் சாரியை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரம். 16வது கேள்வி, நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தப்படும் சாரியை. ஆன்சர் ஆப்ஷன் பி, கான். 17வது கேள்வி, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 6 வகைப்படும். 18வது கேள்வி, கூற்று இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. காரணம் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. 19வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4, 1, 3, 2. 20வது கேள்வி, ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சுரதா. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின். ஓமை கவிஞர் சுரதா. 21வது கேள்வி, பின்வரும் காட்டை குறிக்கும் பெயர்களுள் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவள். 22வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராசகோபாலன். 23வது கேள்வி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே என தொடங்கும் பாடலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். 24வது கேள்வி, கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜ மார்த்தாண்டன். 25வது கேள்வி, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்னும் புது கவிதையை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கலாப்ரியா. 26வது கேள்வி, கூற்று
ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் உண்டு. காரணம், ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று தவறு, காரணம் சரி. ஆண் யானைக்கு தந்தம் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுக்குமே தந்தம் கிடையாது, ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்குது. ஸோ அடுத்ததா 27வது கேள்வி. யானைக்கு நாள் ஒன்றுக்கு தேவைப்படும் உணவு மற்றும் தண்ணீரின் அளவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 250 கிலோ 65 லிட்டர். 28வது கேள்வி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவை. 29வது கேள்வி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, புலி. 30வது கேள்வி. ஆசிய சிங்கங்கள் காணப்படும் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். 31வது கேள்வி. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, முண்டந்துறை. 32வது கேள்வி. இந்திய அரசு ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2015. ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க முன்னாடியே. ஸோ இந்தியாவின் மணமகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதவ் பயங். அடுத்ததாக இந்த ஆண்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 33வது கேள்வி. ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவில் மிகப்பெரிய தீவில் காட்டை உருவாக்கினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரம்மபுத்ரா. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். 34வது கேள்வி. ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கவுஹாத்தி பல்கலைக்கழகம். ரொம்பவே முக்கியமான கொஷின் இது. 35வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2012. 36வது கேள்வி. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒலிக்கும் கால அளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1½ மாத்திரை. 37வது கேள்வி. சொல்லின் முதலில் மட்டுமே வரும் குறுக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஔகார குறுக்கம். 38வது கேள்வி. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 70. 39வது கேள்வி. வாய்மை எனப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, தீங்கு தராத சொற்களை பேசுதல். 40வது கேள்வி. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 41வது கேள்வி. ஸோ இது 40வது கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது 41வது கேள்வி. சோழ மன்னன் போரவை கோப்பிர் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, காவற்பெண்டு. 42வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. 43வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, நா. வானமாமலை. அடுத்ததா 44வது கேள்வி. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முயல் நாயை விரட்டும். 45வது கேள்வி. பசும்புல் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என போற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரியார். இதுவுமே முக்கியமான கொஷின் தான். அடுத்தது 46வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1908. 47வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவி கல்யாணசுந்தரனார். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். அடுத்தது 48வது கேள்வி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபி சேதுப்பிள்ளை. 49வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சாயல்குடி. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது 50வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3.
அவ்வளோதான் கைஸ், 50 கேள்விகள் முடிந்தது. யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அடுத்ததான் வந்து நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். மாதிரி டேர்ம் வைஸாக போடுறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.